தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். மகளிர் தினத்தையொட்டி சென்னையில் நாளை தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடக்கும் கூட்டத்திற்கு பெண்கள் அணி அணியாய் பங்கேற்க தலைமை கழகம் அழைப்பு. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா நாடுகளில் முழு சூரிய கிரகணம். சென்னையில் சூரிய கிரகணத்தை ஏராளமானோர் கண்டு களிப்பு. தந்தையின் ஈம சடங்கில் பங்கேற்க ஒருநாள் பரோலில் சென்னை வந்தார் நளினி. உறவினர்களை தவிர மற்றவர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுப்பு. பணப்பட்டுவாடாவை தடுக்க இரவு முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4,50,000 ரூபாய் பணம் பறிமுதல். மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா. 2 கைது செய்து பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை. விரிவான செய்திகள். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நாளை நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்களை போன்று பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும், அதற்குரிய சம உரிமையும் சம வாய்ப்பும் அவர்களும் பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருவதற்கு அரசு விற்பனை செய்யும் மதுபானமே முழு முதற் காரணம் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது தொடுக்கப்படும் எந்த ஒரு கொடுமைக்கும் மூல காரணமாக மது அமைந்துள்ளது என்றும், இதனால் மதுவிலக்கை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட வேண்டும், பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களின் நலன் காக்க சிறப்பு திட்டங்களும் சலுகைகளும் அளிக்கப்பட வேண்டும், பெண்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்தி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தேமுதிக மகளிர் அணி சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நாளை மாலை 3 மணி அளவில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் உறுப்பினர்களும் தாய்மார்களும் சகோதரிகளும் மாணவிகளும் திரளாக வருகை தந்து கூட்டத்தை சிறப்புற செய்ய வேண்டும் என தேமுதிக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தந்தையின் 16ஆம் நாள் ஈமச்சடங்கில் பங்கேற்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து வேலூர் சிறையில் இருந்து நளினி ஒருநாள் பரோலில் வீட்டிற்கு திரும்பினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 24 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் நளினி அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது தந்தையின் 16ஆம் நாள் காரியத்தில் பங்கேற்க 3 நாள் பரோல் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் நளினியை ஒருநாள் பரோலில் வெளியிட அனுமதி வழங்கியது. அதன்படி நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை நளினிக்கு பரோல் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நளினி கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது சகோதரர் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். உறவினர்களை தவிர மற்றவர்கள் யாரும் நளினியிடம் பேச காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். முன்னதாக கடந்த மாதம் 24ஆம் தேதி தமது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க 12 மணி நேர பரோலில் நளினி வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து பறக்கும் படையினர் இரவு பகலாக வாகன சோதனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை முற்றிலும் தடுப்பதற்கு சட்டசபை தொகுதிக்கு தலா 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு இலவசங்கள் கொடுக்க முயற்சிப்பதை தடுக்க ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 3 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இரவு முழுவதும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது.
பொதுமக்களும் வியாபாரிகளும் முறையான ஆவணத்தோடு பணம் எடுத்து செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் முடியும் வரை வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பூரில் கட்டிட பொறியாளர் ஒருவர் வங்கியில் செலுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டு 4,53,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்துவிட்டு பணத்தை பெற்று செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் தனியார் மண்டபத்தில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ய முயற்சித்ததை தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஆளும் கட்சியினர் 2 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் மாநாடு மற்றும் கருத்தரங்கு என்ற பெயரில் 500க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு பெண்களை கூட்டி அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டவும் பணப்பட்டுவாடா செய்யவும் முயன்றுள்ளனர். இதுகுறித்து பத்மநாபபுரம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு புகார் வந்ததை அடுத்து அதிகாரிகள் மண்டபத்திற்கு வந்து கருத்தரங்கு மற்றும் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தினர். மேலும் மண்டபம் மற்றும் அதிமுகவினர் வந்த வாகனங்களிலும் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். தனியார் மண்டபத்தை எடுத்து வாடகைக்கு எடுத்து அதிமுகவினர் அத்துமீறி பண பட்டுவாடா செய்கின்றார்கள். இதை தடுக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தினார்கள். அதோடு மண்டப உரிமையாளர்களை மட்டும் கைது செய்தார்களே தவிர அதிமுக நிர்வாகிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். மகளிர் மாநாடு என்ற பெயரில் முன்னாள் அதிமுக அமைச்சர் தளவாய் சுந்தரம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வதாக பிளக்ஸ் போர்டு வைத்து தேர்தல் விதிமுறையை மீறி இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்த அதிமுக நிர்வாகிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ள எம்பி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குற்ற வழக்குகளை எதிர்கொண்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளை தகுதி நீக்கம் செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொண்டு நிறுவனம் சார்பில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த மனு தொடர்பான விசாரணையை 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றலாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DS தாகூருக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பரிந்துரை செய்துள்ளது. முன்னதாக இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதுள்ள குற்ற வழக்குகளை விரைவில் விசாரித்து ஓராண்டில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் சூரிய கிரகணத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பூமியின் மீது சந்திரனின் நிழல் விழும் நிகழ்வே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று காலை தெரிந்தது. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 13 நாடுகளில் தெரிந்த முழு சூரிய கிரகணத்தை பொதுமக்கள் பலரும் கண்டு ரசித்தனர். இதேபோன்று சென்னையில் பகுதி சூரிய கிரகணம் தெரிந்தது. சூரிய கிரகணத்தை காண சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மேகமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் சுமார் 3 நிமிடங்கள் மட்டுமே சூரிய கிரகணம் தெரிந்தது. சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்பதால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தனர். இதேபோன்று டெல்லி, கொல்கத்தா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு இடங்களிலும் சூரிய கிரகணம் தெரிந்தது. சூரிய கிரகணத்தையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை நேற்று இரவு அடைக்கப்பட்டது. முன்னதாக கடந்த 2010ஆம் ஆண்டு முழு சூரிய கிரகணம் தெரிந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் சூரிய கிரகணமானது 6:25 நிமிடங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. இது பகுதி சூரிய கிரகணம். எலியட்ஸ் பீச்சில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் பாதுகாப்பாக பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிகமான மேகக்கூட்டங்கள் வந்ததன் காரணமாக அதிக நேரம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வானது 6:20 6:48 வரைக்கும் பகுதி சூரிய கிரகணமாக சென்னை, கன்னியாகுமரி போன்ற இடங்களெல்லாம் தெரிந்திருக்கான வாய்ப்பு உள்ளது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சிகளில் அம்மன் வேடம் தரித்த பக்தர்கள் ஆக்ரோஷத்துடன் ஆடு மற்றும் கோழிகளின் ரத்தம் குடித்த நிகழ்வு பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு சேலம் மாநகர சுற்றுப்பகுதிகளில் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் இருந்து அம்மன் வேடம் தரித்து வந்த பக்தர்கள் கழுத்தில் மண்டை ஓடு மற்றும் மனித எலும்புகளையும் பிரத்யேக உடைகளை அணிந்தும் அவர்கள் ஆவேசமாக ஆடியது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கெங்கவெளியில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளையின் போது ஆட்டுக்குட்டிகளின் ரத்தத்தை பக்தர்கள் குடித்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் விழாவின் போது குழந்தை பேறு இல்லாத பெண்கள் ரத்த சோறு சாப்பிட்டும் சாட்டையால் அடி வாங்கியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். வந்தவாசியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் காளி வேடம் அணிந்தும் உரல் இழுத்தும் எலுமிச்சை குத்திக் கொண்டும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியின் போது காளி அர்ஜுனன் வேடம் அணிந்து பக்தர்கள் ஊர்வலம் வந்தனர். முடிவில் கோவில் பூசாரி பக்தர்கள் அனைவருக்கும் ரத்த சோறு அளித்தார். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அங்காளம்மன் கோவில்களில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் திருவிழாவின் போது அலகு குத்தி வாலிபர் பலி. கிருஷ்ணகிரி அருகே நடந்த பரிதாபம். வனத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியை அதிகாரிகள் முறைகேடாக அபகரிப்பு. நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி அருகே கோவில் திருவிழாவின் போது அலகு குத்தி வாலிபர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள அங்காளம்மன் கோவிலில் அலகு குத்தும் விழா மற்றும் மயான சூறை திருவிழா நேற்று நடைபெற்றது. அப்போது பக்தர் ஒருவரின் கன்னத்தில் அலகு குத்தி இழுக்கும் போது பன்னந்தூர் கிராமத்தை சேர்ந்த சந்துருவின் மார்பில் அலகு குத்தியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து சந்துருவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சந்துருவின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அவன் 2 பேரும் ஒட்டுக்காக வந்தபோது அவன் சைடில் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, 4-5 பேர் அலகு குத்தின்னு வந்தாங்க. அப்போ சைடில் வலது சைடு அந்த இதில் வேலு கூசு இருந்ததுல எலுமிச்சு பழம் எதுவும் சொரகாத அப்படியே நேராக வந்ததுனால அவங்க மேலே பையனுக்கு அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே அவங்க இழுத்தும் போது உடனே மயக்கம் வந்துடுச்சு. அங்கேயும் அதே இடத்துல மயக்கம் தூக்கின்னு வரத்துக்குள்ள நாக்கு வாயில் ரத்தம் தள்ளி உயிர் இதாக போச்சு. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு தூக்கின்னு வந்தாங்க. ஜிஹெச்சுக்கு தூக்கின்னு வந்த உடனே டாக்டர் செக் பண்ணி இது பண்ணாங்க. தருமபுரி அருகே காட்டமேட்டில் வனத்துறைக்கு சொந்தமான நாற்றங்கால் பண்ணைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வனத்துறை அதிகாரிகள் முறைகேடாக அபகரித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காட்டுமேட்டில் வனத்துறைக்கு சொந்தமான நாற்றங்கால் பண்ணையில் தேக்கு, மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் தயார் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது.
இந்நிலையில் மரக்கன்றுகள் தயார் செய்வதற்கு தமிழக அரசு ஒதுக்கிய நிதியை வனத்துறை அதிகாரிகள் சுருட்டிக் கொள்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வனப்பகுதியில் இருந்து செம்மண்ணை அள்ளும் வனத்துறையினர் வெளியிலிருந்து பணம் கொடுத்து செம்மண் வாங்கியதாக போலி கணக்கு காட்டி அரசை ஏமாற்றி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வனத்தை காப்பாற்ற வேண்டிய வனத்துறை அதிகாரிகளே மிகப்பெரிய ஊழலில் ஈடுபடுறதா தெரியுதுங்க. அதாவது புங்கன், வேம்பு போன்ற நாற்றங்கால்களை ரெடி பண்ணி விவசாயிகளுக்கு இலவசமாக தரணும், அதாவது வனத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் இவங்க அதுக்கு உண்டான நிதியை அரசாங்கம் ஒதுக்குது. இவங்க வனத்தில் இருக்கிற மண்ணால் அதுக்கு தேவையான பொருள்களை எடுத்து அதில் மூலிமா ஊழல் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழலாகவே இருக்கும். இது அரசாங்கமும் வனத்துறை உயர் அதிகாரிகளும் தலையிட்டு இதை தடுக்கணுன்றது என்ன போன்ற பொதுமக்களுடைய வேண்டுகோளுங்க. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி வன வளங்களை கொள்ளையடித்து வரும் வனத்துறை ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன், கேமரா உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சுரேஷ்குமார் வாக்கு எண்ணும் மையத்தை நேரில் பார்வையிட்டார். அப்போது தேர்தல் அதிகாரிகள் உட்பட அனைத்து அதிகாரிகளும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுரேஷ்குமார், வாக்கு எண்ணும் மையத்தில் வேட்பாளர்களும் அவர்களது பிரதிநிதிகளும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும், செல்போன், தீப்பெட்டி, வீடியோ, கேமரா, மடிக்கணினி போன்ற பொருட்களை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளினுடைய வாக்கு எண்ணிக்கை மையமான அரசு கலைக்கல்லூரி கடலூர் இன்றைய தினம் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த இடவசதி, அதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தான அனைத்து துறை அலுவலர்களுடன் கூட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் போன்ற வாகனங்களுக்கெல்லாம் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடையும் கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் முறைகேடுகளை கண்காணிக்க 24 வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் பொருத்தும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வாகனங்கள் 3 குழுக்கள் வீதம் ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்த கண்காணிப்பு பணியில் மேலும் முழுமையாக ஈடுபடுவதற்கும் ஜிபிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய கருவி அனைத்து வாகனங்களுக்கும் பொருத்த இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு அந்த பணி ஈரோடு மாவட்டத்தில் 24 வாகனங்களுக்கு இன்று பொருத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத அதிமுக அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டப்படும் என ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரியலூரில் அச்சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மாநில தலைவர் விஸ்வநாதன், கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசால் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளை ஏமாற்றுறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க 2500 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா கரும்பு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, விலை அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசு அறிவிச்ச 2300 ரூபாய் தான் தந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய தேர்தல் அறிக்கை எங்க போச்சு? அப்ப கரும்பு விவசாயிகளை நீங்க ஏமாற்றுறீங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கறது எங்க இந்த நேரத்துல எங்களை நாங்க சொல்லுகிறோம். பட்டா வழங்க வலியுறுத்தி கொடைக்கானலில் ஆதிவாசி மக்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிவாசி மக்களுக்கு பட்டா வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை வழங்காத தமிழக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொடைக்கானல் நகர் பகுதியில் ஊர்வலமாக வந்த அவர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக கோஷமிட்டவாறு சென்றனர். இதையடுத்து அங்குள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மத்திய அரசானது 2005ஆம் ஆண்டு வன உரிமை அங்கீகார சட்டம் கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தி அவர்கள் அந்த வனங்களில் வாழ்கிற மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் தமிழகத்திலோ இதுவரை பட்டா வழங்காதவர்களை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 20 லட்சம் ஆதிவாசி மக்கள் வாழ்கிற தமிழகத்தில் உடனடியாக வனநிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அப்படி எங்கள் கோரிக்கை ஏற்கிற அரசியல் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த சக மாணவர்கள் கல்லூரியை அடித்து நொறுக்கினர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியை சேர்ந்த 9 மாணவர்கள் தேர்வில் எதிர்பார்த்த அளவிற்கு மதிப்பெண்கள் பெறாததால் கல்லூரி நிர்வாகம் அவர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர் அஜித்குமார் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் ஆவேசம் அடைந்து சக மாணவர்கள் கல்லூரியில் உள்ள அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே மாணவர் தற்கொலையில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் ஸ்ரீபெரும்புதூர் மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட்லேருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து ரொம்ப பனிஷ்மெண்ட் இல்லாத பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து, தப்பே பண்ணாதவனை ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை ரொம்ப கட்டாயத்துக்குள்ளாக்கி அவனை வந்து சூசைட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் மேலே கூட போலீஸார் வந்து ஆக்ஷன் எடுக்கலை. நாங்களும் எவ்வளோ போராட்டமும் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் எங்களுக்கு இந்த சாவில் வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஃபாதர், HOD எல்லாரையுமே கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். தமிழக அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வணிக வரித்துறையை கணினிமயமாக்கும் திட்டத்தின் கீழ் ஒட்டுமொத்த தீர்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தினால் 90% வணிகர்கள் தங்களது கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய இயலாது என்றும், ஒவ்வொரு மாத இறுதியிலும் சரக்கு இருப்பு விவரங்களை கணக்கு காட்ட இயலாது என்றும் தெரிகிறது. இதனால் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு 29/1/2016 ஒரு அவசர உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறது. இந்த அவசர உத்தரவை நடைமுறையை நாம் செயல்படுத்த இயலாது. இந்த அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வாபஸ் வாங்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டமாக வணிக வரி அலுவலருக்கு முன்பு தர்ணா போராட்டம் நடைபெறும். அதற்கும் அவர்கள் செய்விக்கவில்லை என்றால் தமிழகம் எங்கும் கடையெடுப்பு போராட்டம் எங்கள் மாநில தலைவர் அறிவிக்கப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி. 14 ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்காட்லாண்டை வீழ்த்தி அசத்தல். விவரம் இடைவேளைக்கு பிறகு. உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தகுதி சுற்று போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியின் 2வது லீக் ஆட்டம் நாக்பூரில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் ஆப்கானிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 170 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் அதிரடி வீரர் முகமது ஷாஷாத் 39 பந்துகளில் 61 ரன்கள் எடுத்து அசத்தினார். Leg side gets plenty of it, goes for 6. Big. Lovely shot, just a good flow of the hands, good quick hands through the ball and finds. It's been hit very firmly. 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 156 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் 14 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. Extra cover. Nobody out there and he's got a lot of that. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு தகுதி சுற்று ஆட்டத்தில் ஹாங்காய் அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.